சர்வதேச நாணய நிதியத்தின் 4வது மீளாய்வு தொடர்பான கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவிற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இலங்கைக்கான அரசாங்கம் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்திற்கு இடையிலான நீடிக்கப்பட்ட கடன் வசதி வேலை திட்டத்தின் 4வது மீளாய்வு தொடர்பான ஆரம்பகட்ட கலந்துரையாடல் இங்கு இடம்பெற்றது. சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தின் போது இலங்கை இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றம் மற்றும் எதிர்கால நிதி இலக்குகளை அடைவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பை தொடர்ந்து இலங்கை எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்கள் குறித்தும் இரு தரப்பினரும் கவனம் செலுத்தினர். சர்வதேச நாணய நிதியத்தின் சார்பாக ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்திய பிரதி பணிப்பாளர் சஞ்சய் அபத், விசேட தூதுக்குழுவின் தலைவர்களான ஈவான் பபாஜியோரிஜியோ ஆகியோர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழு மற்றும் இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜேந்த பெர்னாண்டோ, நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கர்சன சூரிய பெரும, மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஜுலங்கமுவ, நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன ஆகியோரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர்.